சொன்னபடி ஒளியரசு அவர்கள் நம்முடைய முருகவேல் ஐயா அவர்களுடைய தளபதி. அவர் குடும்பத்தை பற்றி சொன்னாங்க. கொத்தவால் சாவடி நம்முடைய நான் கூட எங்கேயோ அது எங்கே இருக்குது இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தேன். கபாலீஸ்வரர் கொடுத்துருக்கிறார் கொத்தவால் சாவடியில் ஒரு வீடு, அவருக்கு சொந்தமான வீடு. அந்த வீட்டிலே அவருடைய மூத்த அண்ணார் தேவராசு நடுப்பக்கம், இந்த பக்கத்திலே ஆகவரசு. அவருக்கு ஒரு 6 குழந்தை, 5 குழந்தை. தேவராசங்கிறவருக்கு தான் 6 குழந்தை. இவருக்கு முருக ராமலிங்கம்னு ஒரே ஒரு பையன். அப்படி 12 குழந்தைகள், 3 இணையர், 6, 18 பேர் அந்த குடும்பத்தில் இருந்திருக்கிறார்கள். அவ்வளவு எளிமையாக வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த எளிமை முருகன் தருவது. கன்னிகர் மெய்யும் சென்னி கலமுரல் இனத்தின் கூறும் திந்திரல் தோள்களே போல் திகழ்தரு உயிரும் வேறொன்று எண்ணுதற்கு அரியதான எக்கமும் ஏழில் காட்டும் புண்ணிய முனிக்கோ செவ்வே பொற்பதத்து அடி. முருகன் வேறு, தமிழ் வேறு அல்ல. முருகனே முத்தமிழ், முத்தமிழே முருகன். ஆகவே நம்முடைய முருகவேலும் முத்தமிழாக இருந்தவர். பூலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கண்மிதப்பில் அணிந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி திருக்கோயில் இதழ் வளர்த்த நாரா முருகவேல் ஐயா போற்றி போற்றி. இந்த புலுவர் ஏறுங்கிற பட்டம் கொடுத்திருக்கிறார்கள், சிறப்பான சேக்கிழார் காலத்தில் கொடுத்திருக்காங்க. இந்த புலவர் ஏறுங்கிறது திருமுருகாற்றுப்படையிலே வரக்கூடிய ஒரு அருமையான வார்த்தை. திருமுருகாற்றுப்படையிலே வரும். திருமுருகாற்றுப்படையும் கூட கந்தசஷ்டி கவசம் போல எளிமையாக இருக்கிறார், அது கடுமையாக இருக்கும். அதிலே புலவர் ஏரே அரும்பெயர் மரபின் பெரும்பெயர் முருகா என்று வருவார். ஆகவே புலவர் ஏரே என்று அவருக்கு தரப்பட்ட அந்த பட்டம் திருமுருகாற்றுப்படையிலே அவர் காட்டிய ஆர்வத்திற்காக. தமிழாகரர் என்கிற பட்டம் நம்முடைய சேக்கிழார் பெருமான் திருஞான சம்பந்தர் வரலாறு சொல்லுகிற போது தரக்கூடிய பட்டம். அருந்தமிழ் ஆகரர் சரிதம் இதுகாரும் சொன்னேன் என்று திருஞான சம்பந்தர் பிள்ளை பாதி புராணம் பாதி அதை முடிக்கிற போது அருந்தமிழ் ஆகரர் சரிதம் என்று சொல்கிறார். அதைத்தான் இவருக்கு பட்டமாக கொடுத்திருக்கிறார்கள். சைவ சமயத்தின் புண்ணிய கண்கள் 2 என்று எழுதியிருக்கிறார். தமிழ் சமர்த்தர் என்று சுந்தரரை பற்றி எழுதியிருக்கிறார். தமிழ்ஞான சம்பந்தர் என்றே ஞான சம்பந்தரை பற்றி எழுதியிருக்கிறார். அறிவியலும் விஞ்ஞாது திருவாசகமும் அறிவியலும் கண்ணில் ஒத்திக்கலாம். அவ்வளவு அற்புதமான அறிவியல் நுணுக்கங்களை ஐயா நீங்க பல நாடுகள் சுற்றி வருகிறீர்கள். இந்த திருக்கோயில் இதழிலே வந்திருக்கிற அந்த கட்டுரை எடுத்துப்போம், எல்லாருக்கும் சொல்லுங்க. மாணிக்க வாசகருடைய அறிவியல் கருத்துக்கள் அந்த காலத்திலேயே எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியின் உண்டை பிறக்கம் என்று அந்த அண்டப்பகுதி என்கிற அந்த தலைப்பையே சொல்லி 101 கோடியின் மேற்பட விரிந்தன. நம்ம வீட்டில் சாதனத்தில் ஒரு சூரிய கற்றை வருகிற போது தூசுகள் போல மின்னிக் கொண்டிருக்கும். அதை பார்த்து மாணிக்க வாசகர் சொல்கிறார், இல்நூலை அணுக்கதிர் ஒப்ப என்று அவர் சொல்லுகிறார். இந்த அண்டங்கள்லாம் எப்போ மிதந்து கொண்டு இருக்கிறது, அவையெல்லாம் அப்படி மிதக்கிறது, அவையெல்லாம் சிறியவை, பெரியோன் காட்சி தெரியும். ஆண்டவனுடைய காட்சி தென்பட்டா அண்டை பகுதியின் உண்டை பிறக்கம், அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி. இதை அற்புதமாக விளக்கியவர் நம்முடைய நாரா முருகவேல். திருவாசகத்திலே அறிவியல் பாதாளம் ஏழினின் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதாமலர் மலரடியும் மனை பாதாளம் ஏழினின் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் மணிமுடியும் என்று வருகிறது.
எல்லாவற்றுக்கும் மேற்பட்டது அவனுடைய திருமுடி. எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக ஏழு உலகத்தை ஊடுருவி செல்வது அவனுடைய திருவடி. ஏதவன் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆர் அகலார், ஏதவனை பாடும் பரிசு ஏலோர் எம்பாவாய் என்று திருவெம்பாவையிலே வரும். அது அந்த பகுதியில் அற்புதமாக விளக்கி இருக்கிறார். நடராச பெருமானுடைய நடனத்தாலே தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை விளக்கி இருக்கிறார். அவருடைய புலமையை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட புலமை முருகன் அவருக்கு பரிபூரணமாக இருந்த காரணத்தினாலே அவர்கள் 61 ஆண்டுகள் அரசு போற்ற சேக்கிழார் விழாவிலே அவருடைய திருவுருவ படத்தை திறந்து வைத்து அறநிலையத்துறை அமைச்சர்கள் அவர்களை பாராட்டி பேசியிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு இணையாக வேறு எதை சொல்ல முடியும்? அவரே சேக்கிழார், அவரே திருஞான சம்பந்தர், அவரே உடைய அரசு உலகேத்தும் உளவார படையாளி, அவரே தமிழ் சமர்த்தர். இலக்கணத்தில் கற்பனைகள் பற்றி இங்கே அற்புதமாக சொன்னார். தமிழ் சமர்த்தர் எல்லாவற்றையும் தலைப்புனைவில் இறைவன் பெயர் என்று ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். திருவாசகத்தில் அறிவியல் என்கிற அந்த கட்டுரையை மட்டுமே தனியாக ஒரு புத்தகமாக போடலாம். அவருக்கு நாம் செய்யக்கூடிய கைமாறி என்ன என்று சொன்னால், இந்த 46 நூல்களுக்கு மேலே திருக்கோயிலிலே வந்த கட்டுரைகள் பலவும் நூலாக வந்திருந்தாலும் கூட இன்னும் நூலாக வராத கட்டுரைகள் எத்தனையோ இருக்கிறது. அவற்றையெல்லாம் திரட்டி போடலாம்.